பழுக்கும் அம்மா பிள்ளையாக கிடைக்கும் அம்மா ஆண்டவன் சிவபெருமானால் யுவராஜத்திடத்தில மன்னன் இல்ல மதலை காட்டுவதற்காக அந்த மணவாளன் பகவான் சொல்லுகின்றார், உனக்கு மன்னன் இல்ல மதள வேணுமானால் 4ஆம் ஜாமம் எழுந்தரித்து அந்த 4ஆம் ஜாமத்தில் சித்தார்த்தங்கரையில மாரளவி தண்ணீரை முஞ்சி முழுகி ஈர துயில் உடித்து கையிலக்கினி வந்தானா ஆயிரங்கால் மண்டபத்தில் ஈசானிய பார்வையில 132 தூண் இருக்கு. அந்த 32ஆம் தூணுல நடுத்தூணு தங்கத்தூணு, தங்கத்தூணு நடுவில் மணிவிளக்கு எரியும் அம்மா எரியும் அம்மா பிறக்கும் அம்மா பிறக்கும் அம்மா பகவான் வாக்களிக்க வாக்களித்தா பச்சமாலின் தங்கையவா தங்கையாவா மதள மேல் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு மன்னன் சொன்ன பிரகாரம் நாலஞ்சம் எழுந்தரித்தா சித்தாறு வருவாளா வருவாளா மாரளவு தண்ணீல சாத்தி முங்கி எங்க முழுகுவாளா தீர்த்தமாடி மாத்துடுது தின்னாட்டு காப்பணிந்து காப்பணிந்து கையிலாத வருவாளா வருவாளா தங்க
அம்மா தலைமகன தந்தமின்னா தலைமகன தந்தமின்னா ஒரு காலத்தில தாய்ப்பால் குடிக்க மாட்டான் சவத்த கலப்பாம்மா தன்னோட பிள்ளைதான அவன் சவப்பால் குடிப்பாமோ சொல்லுவாளா எனக்கு ஆபத்துக்கு வரும்படி ஆளப்பிள்ளை எனக்கு வேணும் சத்திக்கு உதவும்படி ஒரு தலைமகன எனக்கு வேணும் மனவாளா ஆபத்துக்கு உதவும்படி அம்மானு கூப்பிட ஆளப்பிள்ளை வேணும் நீங்க படிகளுக்கு போகும் போது நான் ஒத்தையில இருக்கும் உங்க மனம் சம்மதமா அதனால் ஆபத்துக்கு உதவும்படி விளையாக்கி தாங்கள் என்று என் பெருமாள் தங்கை சொன்ன போது அப்ப ஆண்டவன் பகவான் பார்த்தார் இப்பேற்பட்ட முண்டத்தை நம்ம கைனால உருப்பிடிக்க கூடாது பிரம்மலோகத்திலே வாழக்கூடிய பிரமணத்தை அழைக்கணும் ஆண்டவன் பகவானும் மன்னன் கைலாஜா அளப்பார் கைலாஜா அண்ணா வருவாராம் பிரம்மதேவ அங்கலத்த படைக்கார 16 அங்கலமோ வன்னியடி சுடலேட்டா 21 லட்சணமோ ஆண்டவன் அமைச்சிட்டார மின்னளவும் பின்னளாகும் திருவளாகும் அழகையவர் படைத்தவோ யாரே ராமன் தங்கதான பிள்ளை மேல ஆசைப்பட்டு சுவாமி மனவாளா இந்த மாவை எனக்கு போதும் வேற மாவை எனக்கு வேண்டாம்
அது முண்டமாக இருந்ததால அண்ணா மூத்த உள்ள முண்ட சுவாமி மணி விளக்கில் பிறந்ததா மாயாண்டி ஒரு பெயரும் சுடர் ஒளிவில் பிறந்ததா சுடலை என்று ஒரு பெயரும் முப்பேறு விடுத்துட்டார மாயாண்டி சுடலை முண்டன் என்று பேரு கொடுத்தவாறு பார்வதியா மகன வாங்குவாளா வளரிகள் முத்தமிட்டா
அருமை மகனான சுடலைய தொட்டிலே தொங்க வைத்து என் பெருமாளுடைய தங்கையானவா படியளக்கும் போகும் பகவானுக்கு படி எடுத்து கொடுக்க வேண்டும். என் மகன் ஜோதி சுடலை தூங்குகிறான் என்று உள்ளத்திலே நினைத்த உமா பரமேஸ்வரி நாலாம் ஜாமம் இழந்தரித்து நாதனுக்கு படியிழந்து கொடுக்க வேண்டும் என்று என் பெருமாளுடைய தங்கையானவா நாளை தினை இழந்து நாதன் கையிலே கொடுத்தால் நாதன் பகவான் வாங்கி கொண்டு நாடெல்லாம் படி இழந்து காத்து சலிச்சு கைலாசம் வந்தார். வரக்கூடிய மன்னனுக்கு பாத பூஜையெல்லாம் அணிந்து படி இழந்த சிவபெருமானுக்கு பால் பழம் பஞ்சாமிர்தம் கொடுத்து இறை இழந்த சிவபெருமானுக்கு இலைப்பாரிகள் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு களைப்பாரி தாம்பலம் தரித்து சத்தியம் ஜீவனமாக பள்ளி அறையில் வந்தார்கள். இருவேரும் பள்ளி அறையில் இருந்து சத்தியம் ஜீவனி என்ன செஞ்சார் தெரியுமா? அடடே சொக்கோட்டாடுவாராம் முடிச்சு விட்டு வாதி விளையாடுவாராம். வாதி விளையாடும் போது சத்திக்கும் ஜீவனுக்கும் தான் வாதி மயக்கத்தில இருவேரும் தூங்குவாராம். வாதி மயக்கத்தினால் இருவேரும் தூங்குகிறார்கள். அப்பன் தொட்டிலே படுத்த சுடல வயறு பழிக்கு மாதா பால் குடிக்கணும், மணி கொடரப்பணும், தாய்பால் குடிக்கணும், தன் வயரை நினைக்கணும் என்று அறியாத பிள்ளை போல என் மாயாண்டி வன்னி வரத்து சுடல அறியாத பிள்ளை போல அழுகரழு ஓடுவாராம். அழுகரழு சத்தமாறு அம்மாவுக்கு காக்கலைய மாயாண்டி சத்தமாறு கண்ட மையானோ மையான கரையிலாதான் மாயான பேச்சியம்மா மாயான பேச்சியம்மா மாயானத்தில் இருக்காடு மாயானத்தில் இருக்காத சுடுகாட்டு பேச்சியம்மா சுடுகாட்டு பேச்சியாக இருப்பாடு பேச்சியம்மா பேச்சுக்கு மதள சத்தம் கேக்கு மயான பேச்சுக்கு கேக்கியா பிள்ளை சத்தம் தொடல சத்தம் அது எந்த மையானத்துக்கு? உக்கரகண்ட மையானம். ஆமா ஈசானிய மூலையில குடிச போட்டு மயான பேச்சு காத்திருக்க மாயாண்டி சத்தம் மயானத்துல அழுவ சத்தம் கேட்க உடனே மாயான பேச்சு அம்மா யாரு பெற்ற திருமணா இருக்கும்? அவ தாய் எங்க வேலை போயிட்டாளா? அவ அம்மா இருந்தானா அழுவ சத்தத்தை காட்டு உள்ளே தூக்கி அமைச்சிருப்பாள என்று மையான இருந்தவன் மாயான வேஜியம்மா கால்முனைத்து காப்பாளாம். கைலாசத்தில் இருந்துதானே அழுவரு வருவது அம்மா கண்டாளே கைலாசத்தில் இருந்தலாம் அழுக்குறல் கக்கு. அந்த பிள்ளையை காப்பாத்த போனும், பிள்ளையை தூக்கிட்டு மையானம் வர வேணும் என்று எங்க மையான பேச்சு அம்மா வீர சொருவம் கொண்டு பூச்சடையோட ஆயிரம் முகத்தோட பட்டு வந்து நிலந்துக்க பட்டு வந்து நிலந்துக்க வருவாளம் பேச்சு அம்மா வீர பல்லு விருதடையோ
அதோட சத்தத்தை காதால கேட்டா மாணிக்க கைலாசத்துக்கு ஓடியாரா. வந்தமாவ மாணிக்க தொட்டில அப்படியே இரு கரத்தினால நீக்கி பார்த்த போது பால் குடியாத புள்ள மதி மயங்கி கிருகிருத்து கிறங்கி உறங்குதான். பார்த்தா பிள்ளைனுடைய பாசத்தை மகனை கொண்டுட்டு போனோமா மையானம் நம்ம அக்கா பார்வதிக்கே தெரியப்படாது. நம்ம வன்னியடி சொடலைய மையானத்துல கொண்டு போய் இவனை மையானம் காக்க வச்சு வரக்கூடிய பிணங்கள் எல்லாம் திங்க வைக்கணும். வரக்கூடிய பிணத்தை திங்க வைக்கணும் என்று மையான பேட்டியானவ தூங்குகிற மகன கைய தட்டி விழு போவா. வன்னியடி சுடல கண்மழைத்து பார்க்க தாயார் முகம் இல்லாமல் மாட்டு முகம் இருக்கும். ஐயோ மஞ்சள முகத்தோட வேட்டியம்மா வந்து சந்தன வாடையோட வேட்டியம்ம வந்து பன்னீர் வாடையோட எங்க வேட்டியம்மா வந்து அவனதான் மாயாண்டிட்ட சொல்லுவா எம்மவன மாயாண்டி தாயி பால் குடிச்சையா நிறையாத அம்மா பால் குடிச்சையா மாயாண்டி மையான வந்தையானா மாமித பிணங்களத்தான் மாமித பாலாக உங்களாம தொட்டிலே இருந்து கதறினாலும் உங்க அம்மா உன்னை யாரிட்டு பார்க்க மாட்டாப்பா. யான் தெரியுமா? வள்ளியறையிலும் மன்னனும் மங்கையுமாக பகுதியில இருக்கும் போது உன்னை தொட்டு தூக்குவாளாப்பா. உனக்கு அமிர்தம் கொடுப்பாளா? அதனால மகனே மயாண்டி வன்னி மறுத்து சொல்லல என் வார்த்தையை கேட்ட என்ன வயிறார சாப்பிட்டாலும் உன்னை தலை வயிற வளர்த்துருவேன்டா. இன்னைக்கு என் பவரும் நைட்டு என்னோட இருந்துன்னு வச்சுக்கோ வச்சுக்கிடுவேன். தாய்ப்பாலும் வேண்டாண்டா. அதனால மகனே வன்னியடி சுடல அந்த உக்கிரகண்ட மையானத்தில ஒவ்வொரு தீக்கு ஒரு ஒரு கம்மாக வளர்ந்தமா தாயா தலம்மா தல பிள்ளை ஜூலியா அந்த நற்குலம் மதியில ஆன குட்டி ஐயர்மா பாப்பா பெற்றதிருமா பாப்பா ஆதி பெண்கொடியா எட்டு மத்த ஜூலியா தாப வீடு வந்த தாபு காலத்தரைய கைகாலையில் களத்தரைய எம்ம வேணுவாயாண்டி அருமவ பாப்பா கால விஜ தோட்டத்தால எட்டு மடிஞ்சொழு இவரோ வஞ்சந்தொழு அருமவ பாப்பா மாண்டு மடிஞ்சொழு மாண்டு மடிஞ்சொழு